திங்கக்கிழமை காலையில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னோம்ல ஏற்கனவே. அப்போ நம்ம சகோதரர் சொன்னார், திங்கக்கிழமை காலையில் வேலைகளுடைய டென்ஷனு எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அவர் சொல்றார், அன்னைக்கு முடிஞ்சோன்னு வந்து சொன்னார், நீங்கள் சொன்னது 100% கரெக்டு, பயங்கரமான மன அழுத்தம். அன்னைக்கு காலையில் ஏண்டா நம்ம இந்த வேலையை செய்கிறோம் நினைக்கிற அளவிற்கு கடுமையான மன அழுத்தம். அதை செய்யணுமே இதை செய்யணுமே, அங்கே பேமெண்ட் இங்கே பேமெண்ட், எப்படி இதை முடிச்சுட்டு வரப்போகிறோம்னு காலையில் பெரும் மன அழுத்தத்தோடு இருந்தேன். ஒரு நாள் ஒரு உரையை கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு உரை, அந்த உரை நிகழ்த்துகிறவர் பேசுகிறவர் சொல்லுகிறார், திங்கட்கிழமை காலையில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நிறைய பேர் ஆட்படுகிறார்கள். இந்த வேலையை பார்க்கணுமே அந்த வேலையை பார்க்கணுமே, நெருக்கடியில் இருக்கலாம். அவனை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், அவர் கேட்டான், அவனை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வேலையை செய்யணுமேனு நெருக்கடியில் இருக்கிறிய, அந்த வேலையே இல்லாதவன் எவ்வளவு நெருக்கடியில் இருப்பான் யோசியா? உனக்கு வேலை இருக்கு, நெருக்கடி. இன்னைக்கு போகிறோம், சம்பாதிக்க போகிறோம், வேலையை முடிச்சா 500, 1000, 2000, 3000, 5000 கல்லா கட்டிட்டு வீட்டுக்கு வருவேன். ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் காலையில் 8 மணிக்கு திங்கக்கிழமை உட்காந்துருப்பான். அவன் நிலைமை என்ன யோசியா? ஒன்றுமே இல்லையா? வீட்டுக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்க கூட வக்கில்ல, அதை நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே. எத்தனை கடையில் ஏறி இறங்கிட்டேன், எத்தனை கம்பெனியை ஏறி இறங்கிட்டேன், ஒருவேளை நமக்கு ஒரு வேலை தர மாட்டேங்கிறானே என்கிற மனநிலையோடு திங்கட்கிழமையின் காலை 8 மணியை சந்திக்கிறவனுடைய மன அழுத்தம் எப்படி இருக்கு யோசித்து பார். அதை கேட்டதிலிருந்து அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திங்கட்கிழமை காலை